உதவி செய்வீங்கன்னு பேட்டி கொடுத்துதான் நாங்க நீங்க அண்ணன் வரணும், எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரு, அண்ணன் வரணும். கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு நிறைய பேர் எங்களுக்கு ஒரு தெம்பே வந்துச்சு இருக்கிறோம். வந்த பிறகு பார்த்த பிறகுதான் எங்களுக்கு தெம்பே வந்தது. எங்களுக்கு சொல்றேன், நீங்க எப்ப வரீங்க நாங்க காத்துனோம். நாங்க வேலை இல்லாத எவ்வளவு கஷ்டப்படுற குழந்தைங்கள குட்டிங்களாம் விட்டு வந்து இங்க உக்காந்துக்கிறோம் ஐயா. நாங்க இருக்கிறோம் 11 நாளா வீட்டுக்கு குடும்பத்துக்குள்ள குட்டிங்களை எல்லாத்தையும் விட்டு எங்களுக்கு வேலை இல்லாத இந்த இடத்துல வந்து வெயில் நைட்டு மழை பெஞ்சா கூட நாங்க இங்கதான் இருந்தோம். எங்களுக்கு பாக்கியம் தான் இருந்தோம். வீட்டுக்கு கூட போகலாம். குழந்தைங்க இருந்தாலும் ஸ்கூல் போகல, படிப்பெல்லாம் கேட்டு போதும். நீங்க வந்தோன்னு எங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு மனசு கொஞ்சம் தெம்பாச்சு ஐயா. தெரிஞ்சோனே முன்னாடியே சொல்லிட்டாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க. தண்ணியில எல்லாம் ஒழுங்கு மழையிலே இருந்தா அப்ப கூட யாரும் எங்களை நைட்டு பாத்ரூம் கூட உள்ள சேர்க்கல ஐயா. எல்லாம் ஒன் பாத்ரூம் போறதுக்கு லேடிஸ் எங்களை இப்படியே சொல்லி அரெஸ்ட் பண்ணி பயம் போறது எங்களுக்கு. இதே மாதிரி பண்றாங்க. நீங்க தான் ஏன் உதவி செய்யணும் எங்களுக்கு. உங்களை நம்பி மழைக்கு சும்மா ஒதுங்க கூட விடல. நீங்க வந்த நபரை எங்களுக்கு ஒரு தெம்பாயிடுச்சு. எங்களுக்கு கூட்டிட்டு நாங்க அங்கேயே இருந்தோம், மழையிலே இருந்தோம். நாங்க என்ன ஐயா கேட்கறோம்? வேலை தானே ஐயா கேட்கறோம். வேற எதுவும் போக மாட்டோம். நம்மள கைது செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா சார். மறுபடியும் எங்க நாங்க தொடர்ந்துட்டே இருப்போம். ஆனா எங்க போராட்டம் தொடரும். நாங்க போக மாட்டோம். இந்த ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்துல நாங்க போக மாட்டோம். வந்தா கூட நாங்க பரவாயில்ல, இங்கதான் மக்களை காசை நீங்க இருக்கீங்க. உங்களுக்கோசம் நாங்க கூடயே இருப்போம். அவங்க விட்டு போக மாட்டோம். மழை சீசன்ல கூட நாங்க தான் செஞ்சோம். கொரோனா டைம்ல நாங்க செஞ்சோம். அதான் நான் பார்த்தனே. அப்பலாம் கை குலாஸ்ல கூட எதுமே கிடையாது. புள்ளிங்க கூட எங்களை பார்க்குமா? வேலை நம்பி தான் நாங்க இருக்கிறோம். நாங்க தான் கஷ்டப்படுறோம். இந்த வேலை நம்பி தான் என் பசங்க எல்லாம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க யார் அதை ஒருங்கிணைக்கிறது, யார் அதை கவனிங்க. 11 நாளைக்கு ஐயா. 54 5 நாள் இருக்கோம். அங்கேயும் உண்ணாவிரதம் இங்கே வந்து ஒரு 11 நாள், மொத்தம் 15 நாள் இங்கேயே இருக்கிறோம் ஐயா. நாங்கள் எங்களுக்கு ஒரு முடிவே வரல. என்ன முடிவுன்னே தெரியல எங்களுக்கு. மழை அடிச்சா ஓடிடுவாங்க நினைக்கிறேன். நாங்கள் மழையில் அம்மா வண்டி தண்டவாளத்தினால கூட நாங்கள் வந்து தண்ணியிலே மாதிரி நாங்கள் வேலை வெள்ளம் வரும்போதெல்லாம் அந்த பச்சை மரத்தை எப்படி வலிப்போம். நாங்கள் எங்கள் வயிறு வலி இருந்தால் கூட அந்த பச்சை மரத்தை வச்சுட்டு போய் வண்டிகளில் போடுவோம். அவ்வளோ பெட்டுங்க தலைக்கடிங்க அவங்க வீட்டில் நனைஞ்சது எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதெல்லாம் வாரி கூட போட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே எங்கள் நிலைமை தெரியல. ஆட்சி மாற்றம் சொல்லி வந்தீங்க, நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு
சொன்ன ஒரு சின்ன விஷயங்களை கூட நீங்கள் செய்யலைன்றது தான் இப்போ எங்களுடைய கேள்வி. இதை வந்து நீங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை. சரிங்க மேம், இவ்வளோ நாள் வந்து முதல்வர் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே வந்து போராட்டம் நடத்துறீங்க, வந்து உங்களை பார்க்காததுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வந்து பார்க்காததுக்கு காரணம் வந்து இன்றைக்கி வந்து அவங்க நேரடியாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து தனியார் மய கொள்கையை வந்து ஆதரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த இவங்களுக்கான கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே 4 மண்டலங்களை வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க தனியாருக்கு. இதையும் வந்து அவங்க இன்றைக்கி கொடுக்குறாங்க. அதுக்கான சால் ஜாப்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்க்க மறுக்கிறாங்க. அவங்க தனியார் மயப்படுத்துறதுக்கு இது எதிராக இருக்குது. அவங்களுடைய கொள்கைக்கு இவங்க கேட்குற கோரிக்கை எதிராக இருக்குது. அதனால வரமாட்டாங்க. அதுதான் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 10 இதை வந்து தனியார் மயமாக்குனாங்க. அதிமுக ஆட்சியிலும் நாங்கள் போராடணும். அதிமுக ஆட்சியில் வந்து கேட்டாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, மக்களுமே வந்து அதுக்காக தான் திமுகவை வந்து நோக்கி போனாங்க. அதிமுக ஆட்சியினுடைய எல்லா தனியார் மையத்தையும் எதிர்த்து, கான்ட்ராக்டை எதிர்த்து இன்னைக்கு 20 லட்சம் காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. அரசு பணியிடங்கள், ஆசிரியர் ஊழியர் எல்லாத்தையும் உட்பட. இன்னைக்கு நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் 2 வாரமாக இங்கே உட்காந்து போராடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்கள வந்து டெட் எழுதணும், அது எழுதணும், இது எழுதணும்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கையில் சர்டிஃபிகேட்டோடு அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் ஒப்பந்த பணியாளர்கள்ட்ட கொடுக்கப்படுகிறது. ஸோ அரசினுடைய கொள்கை ஒப்பந்த பணின்னு இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டங்கள் இருக்கும். அவங்க வந்து மக்களை பார்க்க மாட்டாங்க. இதுதான் 7 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்ததா சொல்றாங்க. 7 கட்ட பேச்சுவார்த்தைகளும் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை அமைச்சர்கள் முன்வச்சாங்க? இல்லை, 7 கட்ட பேச்சுவார்த்தைகளை இந்த சங்கம் தான் வந்து நேரடியாக வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலை. அவங்க வந்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடுக்கு இன்னும் வரல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் இப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஸ்டேட்மெண்ட் அமைச்சர் சேகர்பாபு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க. இல்லை, அவர் ஏன் பேசுறாருன்னு ஒரு கேள்வி வருது. நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அவர் இப்போ இதை பார்க்க வேண்டியது மாநகராட்சியின் பொறுப்பு தான். இதுக்கு வந்து நகராட்சி உட்கட்டமைப்பு அமைச்சர் வந்து KN நேரு வராரு. ஓகே, அறநிலையத்துறை அமைச்சர் இதில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன? அது வந்து அவங்கள தான் நீங்கள் போய் கேட்கணும். அவங்க வர்றது வந்து தப்பு. சம்மந்தப்பட்ட இவங்க தான் வந்து நேரடியாக வந்து பதில் சொல்லணும். ஆனால் அவங்க வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது அந்த பாலிடிக்ஸ் எங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த கேஸ்க்கு இன்னைக்கு வந்து 3 மணிக்கிட்ட வந்து தீர்ப்பு வருது. உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வரணும். அது வந்து அது வருதுன்னா அது வந்து இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்குமான ஒரு முதல் வெற்றியாக வந்து அது அமையணும். அதனால அது வெற்றிகரமாக அமையணும்னு நாங்கள் வந்து இந்திய மாத தேசிய சங்கத்தின் சார்பாக வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். சரிங்க. அப்போனா வந்து தனியார் மையத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு? தனியார் மையத்தில் நாங்கள் ஒன்றும் போல. அரசாங்க இதில் வந்து வேலை நிரந்தரம் இருக்கு. தனியார் மையத்தில் அதே சம்பளம் தராங்களா இல்லை கம்மி தராங்களா? இல்லை, அதே சம்பளம்லாம் தரல. சொல்லுங்க. அதே சம்பளம்லாம் தரல. தனியார் மையத்துக்கு போனால் எங்களுக்கு 15,000 ரூபாய் தான் சேலரி சொல்கிறாங்க. அதனால நாங்கள் வந்து சேர்ந்தது 10 வருஷம் ஆகுது. NULM ஸ்டாஃபாக சேர்ந்தது. இப்போ அதில் வந்து நாங்கள் 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம். அதை தவிர்த்து இப்போ தனியார் மையம் போனால் எங்களுக்கு தனியார் மையம் வேணாம், எங்களுக்கு நிரந்தரமாக இந்த வேலை வேணும். அதனால தான் 11 நாளாக இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வேலை நிரந்தரமாக கேட்குறோம். அது இருக்க தான் நாங்கள் 12-15 வருஷமாக செய்கிறோம். இப்போ வேலை கம்பெனிக்கு அந்த வேலையை கொடுத்துட்டா அது நிரந்தரம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த வேலைக்கும் போக விருப்பம் இல்லை. எங்களுக்கு NULM ஸ்டாஃபாக எங்களுக்கு நிரந்தரமாக இந்த வேலை வேணும். அதனால தான் ஒப்பந்த பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் வருடம் முழுதும் வேலை இருக்காது. இருக்கும்போது ஒரு அரசாங்கத்தில் வந்து நிரந்தரமா ஒரு பணியாளர்கள் எடுக்கிறது கண்டிப்பா. அதனால ஒப்பந்த பணியாளர்கள் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனியார் மயமாக்குறது நியாயமா இருக்கும்? அது எப்படி நியாயமா இருக்கும்? 15-20 வருஷமா செய்யறோம். NULM ஸ்டாஃபா கவர்மெண்ட் ஸ்டாஃபா நாங்கள் செய்யறோம். இப்போ புதுசா வந்துட்டு நீங்க வந்து தனியார் மையத்துக்கு தான் போவோன்னு சொல்லி அறிகுறி கொடுக்குறீங்க. அது கொடுத்து எங்களுக்கு 3 மாசம் கூட இல்லை. நீங்க இந்த மாதிரி போங்கன்னு கூட எங்களை சொல்லலை. திடீர்னு வந்து நீங்க போய் தான் ஆகணும் கட்டையை பத்தினா நாங்கள் எப்படி போக முடியும்? 20 வருஷமா 15 வருஷமா 10 வருஷமா வேலை செய்யறவங்க இந்த வேலையை விட்டு போறதுக்கு எப்படி மனசு இருக்கும் சொல்லுங்க? எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க வேலை எங்களுக்கு வேணும். அதனால நாங்க இப்ப இல்ல, இது எப்ப முடியுதோ அது வரைக்கும் நாங்க போராட்டம் இருப்போம். இந்த வேலைக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வருது? சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 23,000 நாங்க வாங்கினோம். இப்ப தனியார் மயத்துக்கு போறதுனால 15,000 ரூபாய் தான் தருவேன்னு சொல்றாங்க. அந்த 15,000 வச்சுட்டு நாங்க என்ன பண்ணணும்? வாடகை கட்ட முடியாது, பசங்களை படிக்க வைக்க முடியுமா? இல்லை நடுத்தர குடும்பத்துல நாங்க வாழ்றோம். இந்த வேலையே எங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் நாங்க தனியார் மயத்துக்கு போனா அதுல என்ன எங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு? இப்ப புதுசா சொல்றாங்க அதுல போய் சேருங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஏன் இந்த 10 வருஷமா 15 வருஷமா எங்க போச்சு? அப்ப ஏன் எங்களுக்கு இதெல்லாம் சலுகைலாம் கொடுக்கல? இப்ப இந்த தனியார் மயம் வந்து கொடுப்பாங்க என்ன நிச்சயம்? ஒருவேளை தனியார் மயம் வந்து 23,000 அதிகமா தந்தீங்கன்னா ஓகேங்களா உங்களுக்கு?
அது கார்பரேஷனில் தான் எங்களுக்கு வேலை ஒன்று தனியார் அதிகமாக கொடுத்தா கூட எங்களுக்கு அந்த சம்பளம் வேணாம். எங்கள் சம்பளம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, அரசாங்க வேலை தான் வேணும். அரசாங்க வேலை வேணும், நிரந்தர வேலை வேணும். எங்கள் பசங்களோட படிப்பு இதில் தான் நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த வேலை தான் நிரந்தரமாக வேணும் தான் நினைக்கிறேன். சம்பளம் அது கம்மியாகுது அதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். எங்கள் வேலை எங்களுக்கு வேணும். 15-20 வருஷமா அந்த வேலையை விட்டுட்டு இப்போ திடீர்னு இங்கே தனியார் மயம் போனால் எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் வேலை எங்களுக்கு வேணும். இப்போ எதுக்கு இந்த போராட்டம்? ஏன் இத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை நாளாக இருக்கீங்க? கடந்த 11 நாளாக இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். மண்டலம் 5 வார்டு 15 16 17 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பணி நிரந்ததுக்காக காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எங்கள் தலைமையிலேருந்து எந்த பதிலும் வரல. இந்த பெண்கள் மழையில் இரவும் பகலும் பாராமல் போராட்டிங்க. அந்த துறையோட அமைச்சர் இது வரைக்கும் வரவே இல்லை. KN நேரு. அந்த துறை அமைச்சர் யாரு? KN நேரு. உள்ளாட்சித்துறையோட அமைச்சரை KN நேரு தான். அவர் இது வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையை நடத்தலை எங்ககிட்ட. மதிப்புக்குரிய மேயரும் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலீங்களா சார், அவங்கள தான் நீங்க கேட்கணும். உங்களை பாக்குறதுக்கு அச்சமா இல்ல அப்படி அதை நிறைவேற்ற முடியாத சார்? அவருக்கு தகவல் தெரியுமா தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி கடந்து போறாங்க கூட தெரியல. தகவல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அறநிலையத்துறை அமைச்சருக்கும் தெரிஞ்சிருக்காங்களே, அவங்களும் பதிவு பண்ணிருக்காங்க. சார் எனக்கு அவங்களோட எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க துறையோட நிர்வாகத்தோட அமைச்சர் KN நேரு, மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவர் தான் இந்த துறைக்கு நிர்வாக இதுக்கே அவர் தான். தமிழ்நாட்டோட உள்ளாட்சித்துறையோட அமைச்சர் அவர் தான். அவர் தான் எங்களுக்கு பதில் கொடுக்கணும், சரிங்களா? எந்த ஒரு மாமன்ற கூட்டத்திலையும் தீர்மான நிறைவேற்றினா அவர் தான் கையெழுத்து போடணும். CM கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கணும், சரிங்களா? யாரோ வந்து உட்காந்து நம்மளுக்கு பதில் சொல்றதுக்கு இல்லை. நிர்வாகத்தோட சீர்கேடு அவர் தான் பார்க்கணும், புரியுதுங்களா? மக்கள் இந்த உழைப்பாளர்களோட இது கோரிக்கை அவர் தான் நிறைவேற்றணும், புரியுதுங்களா? அவர் தான் வந்து எங்கிட்ட கலந்துரையாடி பேசணும். என்னப்பா உங்களோட கோரிக்கைன்னு கேட்கணும். ஏன் இந்த போராட்டம் எதுக்கு பண்றீங்க சார்? பணி நிரந்ததுக்காக தான் போராடிட்டு இருக்கிறோம் சார். எங்கள் வேலையை வந்து 30/7/2025 அன்னைக்கு லாஸ்ட் டேட் அன்னைக்கு தான் வேலை செஞ்சோம். மறுநாள் கையெழுத்து போட வந்தோம். வேலை இல்லை உங்களுக்கு போயிடுங்கன்ட்டாங்க. அதனால தான் சார் 1ஆம் தேதி 8/25 அப்பத்துலேருந்து வேலை இல்லைன்ட்டாங்க. அரசாங்கத்துறையில வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பந்த பணியாளர்களே வந்து வருடம் முழுவதும் வேலை இருக்காது, அதனால தான் ஒப்பந்த பணியாளர்கள் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிரந்தரமா வேலை கொடுக்கறன்றது சாத்தியம் இல்லை இல்லையா? சாத்தியம் எப்படி சார் இல்லை? வருஷத்துக்கு 271 கோடி கார்பரேட் கம்பெனி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு 2700 கோடி, 500 கோடி வச்சாலே இங்கே பணி நிரந்தரம் பண்ணலாம், புரியுதுங்களா? 1000 கோடி வச்சாலும் பணி நிரந்தரம் பண்ணி பாதுகாப்பு எல்லாமே செய்யலாம். அவனுக்கு கொடுக்குறதோட நான் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் வேலை செய்ய மாட்டோமா? பெரும் வெள்ளம், பெரும் மழை, புரியுதுங்களா? கொரோனா, கோவிட், யாரும் வெளியே வராத தருணம், உயிருக்கே அச்சப்பட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியே வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தோம். இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆள் இல்லை. நிர்வாகத்தில் அவங்களே தான் டைரக்டா எடுத்தாங்க, சரியா? மாநகராட்சி மூலியமா தான் எங்களுக்கு இது வரைக்கும் சம்பளம் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் என் பேங்க் புக் எல்லாமே நான் காட்டுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எதுவுமே சத்தியம் பண்ணலையே, கண்டிப்பா பண்ணிடுறோம். 153 அவர் கொடுத்துருக்காரு தேர்தல் வாக்குறுதி. நான் வேணா கொடுக்குறேன், நீங்க போடுங்க உங்க சேனல்ல, சரிங்களா? வாக்குறுதி உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன மாநகராட்சியில் எல்லாருக்கும் பணி பாதுகாப்பும் பணி நிரந்தரமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் வேணா அந்த இது கொடுக்குறேன், நீங்க போடுங்க. இப்போ தனியார் மயமாக்குறது என்ன பிரச்சனை இருக்கு? தனியார் மயமாக்குறதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு? இதுக்கு என்ன? தனியார் மயத்துக்காக நாங்கள் 15 வருஷம் 16 வருஷம் வேலை செய்யல. ESC இல்லை, PF இல்லை, ஒரு பணி பாதுகாப்பும் இல்லை, புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் கார்பரேட் கிட்ட கொடுக்கறது வந்து நீங்க கார்பரேஷன் மூலமா எடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு போறோம். பாரத பிரதமர் வந்தாலும் நாங்க தான் வேலை செய்யறோம். இங்க முதலமைச்சர் வந்தாலும் நாங்க தான் வேலை செய்யறோம். சாதாரண வட்ட செயலாளர் நாங்க தான் சுண்ணாம்பு போறோம். நாய் சத்தெல்லாம் பேச நாங்க தான் எடுக்கிறோம், புரியுதுங்களா? யாரும் அவனுக்கு சுழற்சி முறையா வேலை கொடுக்குது, அது வந்து நாங்க அதுக்கு இல்லை, புரியுதுங்களா? நைட்டு 1 மணிக்கு CIP கூப்பிட்டு வருவார் ஆய்வாளர். அவங்கள கூப்பிட்டு வர முடியுமா? நைட்டு 1 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் வந்து செய்வானா? செய்ய மாட்டான். நாங்கள் தான் செய்யணும். பக்கத்துலேயே இருக்க கூப்பிட்டு வந்து வேலை செய்வாங்க. நாங்கள் நேரம் காலெல்லாம் பார்க்கறது இல்லை, கடுமையாக உழைச்சிட்டு இந்த உழைப்புக்கு தான் இந்த பணி நிரந்தரம் கேட்டுட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு இது சம்பளம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சம்பள பிரச்சனையா இல்லை பணி நிரந்தரம்? சார், அதில் வந்து 15,000 ரூபாய் சம்பளம், ESC PF எல்லாமே இருக்கு, சுழற்சி முறையில் நடந்துட்டு இருக்கு, ஷிஃப்ட் கணக்கில். அது வந்து ஒரு கார்பரேட் முதலாளி, பெரிய முதலாளி, அவர் மூலியமா நடந்துட்டு இருக்கு. அவர் யார்? அவர் ராம்கி நிறுவனம், ஆந்திரா கம்பெனிலேருந்து ராம்கி நிறுவனம் இறக்கியிருக்காங்க, புரியுங்களா?
அவங்கள இறக்குனதை தான் எங்களை வேலையை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் எதுவுமே பணப்பைகள் எதுவுமே இல்லாமல் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 16 வருஷம் ஆகுது. எங்களுக்கு நிர்வாகமும் இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லல. என்னென்ன கஷ்டம் நைட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பொம்பளை எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க மழையில். நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களே கொட்டாய் போட்டு நாங்களே உட்காந்து எங்கள் சாப்பாடு எங்கள் காசு போட்டு நாங்களே டீலாம் வாங்கி நாங்களே பண்ணிக்கிறோம். வேறு யாரும் நம்மளுக்கு அரசியல் கட்சி தலைவர் வராங்க, பார்த்துடுறாங்க, போயிடுறாங்க, அவ்வளோதான். இதை பற்றி சீரியஸாக யாருமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இது சாதாரண விஷயம் நினச்சிக்காதீங்க சார், சென்சிட்டிவான விஷயம் ஆகிடும். இது முற்று அடைஞ்சிட்டே இருக்கும். இது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க? 1930 பேர் இருக்காங்க சார் மொத்தம். சென்னையில் மட்டுமா தமிழ்நாடு? சென்னையில் மட்டும் இல்லை, மண்டலம் 5 மண்டலம் 6 அதில் மட்டும். ஆமாம். அடுத்தது வந்து ஜோன் 7 ஜோன் 8 பண்ணுறதா. ஜூலை 31 மாறிச்சு. அது 31 கான்ட்ராக்ட் மாறிச்சு. ஆமாம் சார், எண்ணிகள் திட்டத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கான்ட்ராக்ட் மூலிமா போய் செய்யுங்க, அவுட் சோர்சிங் மூலிமா போய் செய்யுங்கன்றாங்க. அதுக்கு வந்து கூட பணியாளர் எடுத்துட்டு இருக்காங்களே, சூப்பர்வைசர். அது வந்து வெளியாட்கள் எடுத்துருக்காங்க. நம்ம ஆளுங்க யாரும் போல. நான் அதிகாரப்பூர்வமாக காட்டுறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டிவிஷனில் 16-17 வருஷமாக வேலை செஞ்சுருக்கான். நீங்கள் கேட்டுக்குங்க. இது வந்து தவறான பதில் சொல்கிறாங்க. இங்கேருந்து வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறான வெளியாட்கள் தான் செய்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க யாரும் செய்யலை. இங்கே இருக்கிற யாரும் போகல. நான் வேணா கையெழுத்து போட்டு எழுதி காட்டுறேன். நான் நேற்று எல்லாருக்கிட்டையும் எல்லா வார்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. அது வேணா காட்டுறேன். நான் அதுவும் போடுவேன். ஜோன் 6 ஜோன் 5 எந்த லொகேஷன்ல வருதுன்னா? திருவிக்கா நகர் வந்து ஜோன் 6 வருது. ராயபுரம் மண்டலம் வந்து ஜோன் 5 வருது. இந்த 2 இடத்துல தான் பனி. ஆமாம், பனி இல்லாமல் போயிடுச்சு. எண்ணியலம் ஸ்கீமே எடுத்துட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்துட்டு தேர்தல் இது சொல்றாங்க. என்னது? கோர்ட்ல வந்து கேஸ். இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்குப்பா. இல்லை, இன்னைக்கு தீர்ப்பு நாளைக்கு தள்ளப்பட்டிருக்கு. நாளைக்கு ஒத்திவைக்க. அது இன்னும் சரியா தகவல் தெரியல. எங்க உழைப்போர் உரிமை இயக்கம் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 6 மாசம் இல்லை 8 மாசத்துல இருந்து எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணி தான் சார் ஆகணும். அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதி அவர் நிறைவேற்ற சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் அவரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது அவர் தான். அவருக்காக தான் இங்க உட்காந்துட்டு இருக்கோம், ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அவர் ஞாபகம் மறந்துச்சா இல்லைன்னு தெரில. முதலமைச்சர் செவியில கேட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியல. இது வரைக்கும் கேட்டிருக்குன்னா அவர் பதில் சொல்லலை. ஆக்சுவலா துணை முதலமைச்சர் பின்னாடி போயிட்டு அந்த கூலி படம் இதுக்கு போயிட்டு இருக்காரு, ஆடியோ லான்ச்சுக்கு பின்னாடி சைடு. இங்க நாங்க கூலியே இல்லாம வாடகை கட்டாம அடுத்த மாசத்துக்கு நிர்கதியா நின்றுட்டு இருக்கோம். அடுத்த மாசத்துக்கு எங்களுக்கு ஊதியம் இல்லை. அது நிர்கதியா நின்றுட்டு இருக்க மக்களை பார்க்கணும்ல. நான் முதல்வர் திட்டம், நமக்கான முதல்வர், மருத்துவ காப்பீடு எல்லாமே சொல்றீங்க. எல்லா திட்டமும் ஓகே. எல்லாம் எங்களுக்கான திட்டம் என்ன இருக்கு? தூய்மை பணியாளர்களான திட்டம் என்ன இருக்கு வச்சுட்டு இருக்கீங்க? தூய்மை பண்றது நாங்க. கொரோனால தூய்மை பண்றது நாங்க. கொரோனால நாங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாது யாருமே. புரியுதுங்களா? நாங்கெல்லாம் ரெண்ட்ல இருக்கோம். எங்க ஹவுஸ் ஓனர் வீட்டில் விட மாட்டான் எங்களை. நீங்க போங்க வெளியே எங்கன்னா குளிச்சுட்டு வாங்க, எங்க பசங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இங்கேயே படுத்துட்டு. இங்கே பெண்கள்லாம் 10 கிலோமீட்டர் தூரத்துல நடந்து வந்தாங்க வண்டி இல்லாம பெண்கள். புரியுதுங்களா? மாதவிட எவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு. நைட்டு மழை கொட்டு மழையில் நின்றுட்டு இருக்காங்க. ஏன் நிர்வாகத்தில் இருக்க இத்தனை கவுன்சிலர் 200 கவுன்சிலர் இருக்காங்கல்ல, ஒரு கவுன்சிலர் எங்களை வேலை வாங்கின கவுன்சிலர் வர முடியாதா? அரசியலுக்கு அப்புறம் அப்பாற்பட்டது வந்து பெண்களை பார்க்க முடியாதா? ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி எல்லாமே கூட்டணி கட்சிகளும் சரி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆளுங்கட்சி மட்டும் வந்து பார்த்ததே இல்லை. ஒரு கவுன்சிலர் வந்து பார்த்தது இல்லை. எங்களை அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மேயர் வரலையே, அங்க நின்று பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கல்ல. எங்க உழைப்போர் இயக்கம் சங்கமா கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது தோல்வி ஆயிடுச்சு. அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அது நீங்க தான் சார் கேட்கணும். அது ஊடகம் நீங்க தான் கேட்கணும். நீங்க தான் உங்களையே மிரட்டுறாரு. நீங்க அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணலையே. உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரலையே. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களையே கேள்வி கேட்காதன்றாரு. நாங்கள் எங்கே போய் சொல்லணும்? ஜனநாயகத்தின் 4வது தூண் நீங்கள் தான், ஊடகம் தான். வெளிச்சம் போட்டு காட்டுறது நீங்கள் தான். உண்மை எது, கெட்டது எது, நல்லது எது எல்லாம் போட்டது நீங்கள் தான். என்ன பேச்சுவார்த்தைன்னு கேட்குறாரு மிரட்டும் பாணியில். அது நீங்கள் தான் சொல்லணும். அதெல்லாம் நீங்கள் தான் போய் கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். அதுக்குன்னு இதுக்குன்னு இங்கே போடுற வரைக்கும் கணக்கு என்ன? உனக்குன்னு இங்க வாழ்ற வாழ்க்கை தேவைதானே? கைவர்கள் பாலைவனத்தின் கள்ளி செடியாகின்றோம், நாம் பணக்காரர் கூட்டங்களின் நடுமையாகி போகின்றோம். நம்மளா உனக்கு என்ன சொல்லலாமா? நீங்களா உனக்கு என்ன சொல்றீங்களா? சொல்லுங்க.
உனக்கு என்ன? உனக்கு என்ன? 5 வயசு பொண்ணை கற்பழிச்சா, சாதி பெயரை சொல்லி கழுத்தை மிதிச்சா உனக்கு என்ன? தீண்டாமை கொண்டு இங்கு திணிக்கப்பட்டா, கீழ்ஜாதின்னு கோவில ஒதுக்கப்பட்டா, வறுமை வார்களில் அடிக்கப்பட்டா, இருட்டினில் வாழும் வாழ்க்கை முடிந்து போனா, மண்ணெண்ண வேப்பெண்ண கடலெண்ண விளக்கெண்ண நீ எக்கேடு கெட்டாதாண்டா எனக்கு என்ன எனக்கு என்ன? அண்ணா நகர் வரி கொருக்குப்பேட்டைக்கு ஒட்டலையா? ஏன் அண்ணா நகர் போல கொருக்குப்பேட்டை கட்டலையா? பணக்காசு இருந்தா தாண்டா மனுஷன் நான் மதிக்கிற, ஒட்டு போட்ட உன்னை ஓட விட்டு அடிக்கிற, நீட்டேனே கீத்தேனே செத்து போன மந்தர் இருக்கு, நீட்டேல செத்து போன ஸ்டூடெண்ட் கணக்கு எங்க இருக்கு, கொட்டுருக்கு செத்து போன குற்றம் தானே இங்க இருக்கு, தராயம் வச்சு கல்லா கட்டும் அரசம் அங்க இருக்கு, இங்க நாடு மாறும் சொல்லு உனக்கு, நோட்டாக்கு போட்டா கூட எண்டிங்கில விண்ணு உனக்கு.